ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நாளைக்கு அதை அப்லோட் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு கமெண்ட்டை வந்து பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த கமெண்ட்டை பார்த்ததுமே சரி இந்த ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ட்வின் ஃப்ளேம்ங்கிறது நாட் ஜஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு கீழே வந்து ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறது கர்மாவை கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும் வந்தவங்க. அண்ட் 100% அது வந்து அந்த எனர்ஜி வந்து இஸ் ஒன்லி ஃபார் கர்மா கிளியரிங், லவ் கிடையாது அப்படின்னு. நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு ரொம்ப விரக்தியாக இருக்கும். இல்லைனா வி ஃபீல் லைக் நம்ம ட்வின் வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, இல்லை நம்மளோட பெயின் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வரலாம். எகெயின் இந்த ஜேர்னி ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி ஃபீல் பண்ணும். இதை வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நான் வந்து இது கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த ஜேர்னி இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. டெஃபினெட்லி இட்ஸ் அ ரொமான்டிக் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. ரொமான்ஸ் இருக்குது. இந்த ரொமான்ஸ் தான் உங்கள் லைஃபோட பெஸ்ட் ரொமான்ஸு. கண்டிப்பாக திரும்பி ஒரு ஃபுல் ரவுண்டு போய் உங்ககிட்ட வரும். வரணும்னா யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் யோர் செல்ஃப். ஸோ இது லவ் கிடையாது, இது வந்து அதுதான் இதுதான் அப்படிங்கிறதெல்லாம் ஈகோ மைண்டு நம்மளை வந்து அந்த பெயின்லேருந்து நம்மளை தப்பிக்க வைக்கிறதுக்கு நாமளாக கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு விஷயம். அண்ட் இட்ஸ் ஓகே. ஒரு ஸ்டேஜில் நமக்கு அந்த மாதிரிலாம் தோணும். இது வந்து நமக்கு ஏதோ கஷ்டப்படுத்துறதுக்காக வந்த ஒரு ஜேர்னின்னு மட்டும் கன்வின்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயம் நமக்கு இருக்கிற வரைக்கும் இந்த ஜேர்னியில் நம்ம ஸ்டக் ஆகிருப்போம். எங்கே வந்து இந்த ஜேர்னியை சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணி திஸ் ஹஸ் கம் டு கிளியர் மை செல்ஃப், எனக்குள்ளே இருக்கிற எல்லா தப்பு எல்லா பிரச்சனையும் என்னோட சோல் வந்து பியோர் ஆகிறதுக்காக எனக்காக வந்த ஒரு ஜேர்னி அப்படின்னு நம்ம என்னைக்கு அக்செப்ட் பண்ணி கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணுறோமோ அன்னையிலேருந்து தான் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து நம்ம இந்த ஜேர்னியை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ தான் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டில் உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களையே லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்கள் லைஃப்பில் அபண்டன்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், இட் இஸ் நாட் அலோன் அபவுட் தட் பர்சன். ஸோ இது இல்லை, நான் தான் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் அப்படின்னு புரியும். அந்த பர்சன் வந்து உங்களோட சேம் சோல். ஸோ அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த பர்சன் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, அந்த பர்சனோட கேரக்டர்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல, அந்த பர்சன் வந்ததுனால எனக்கு பிரச்சனை, இப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. அந்த பர்சன் ஒரு நாளும் வந்து உங்ககிட்ட நீங்கள் தான் வேணும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ தான் என் லைஃப்பில் வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்திருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு புல் இருந்தது, உங்களுக்கும் ஒரு புல் இருந்தது. ஆனால் ஸ்லோலி ட்ரிகர்ஸ் வர வர 2 பேரும் 2 விதமாக ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ எப்போதுமே நம்ம என்ன நினைப்போம், நம்ம நல்லா இருக்கோம், அவங்க தான் என்ன ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. டெஃபினட்டாக நம்மளும் அவங்கள செம்மையாக ஹர்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் என்றைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னையிலேருந்து உங்கள் ட்வின்னை நீங்கள் வந்து குறை சொல்ல மாட்டீங்க. அண்ட் அவங்க வெளியில் காட்டுற வாழ்க்கைங்கிறது அவங்களோட பர்சனாலிட்டி. அவங்க பர்சனாலிட்டியை நம்ம ஏன் மாற்றணும்? நம்மளால் மாற்ற முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மரம் வளருது, செடி வளருது, இந்த மரம் வந்து இப்படி தான் வளரணும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்ல முடியுமா? ஒரு பேனியன் ட்ரீயில் ரூட்ஸ் மேலேருந்து வருது, இல்லை எனக்கு பேனியன் ட்ரீயில் வந்து ரூட் கீழே மட்டும்தான் வரணும், மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களால் அங்கே அந்த பேனியன் ட்ரீக்கு ஒரு கமாண்ட் கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? நீங்கள் அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்கள் தலையிடவே மாட்டீங்க. ஆனால் ஒரு மனுஷங்கிட்ட மட்டும் அவங்க இந்த மாதிரி பண்ணணும், அப்படி பண்ணணும், இந்த கேரக்டர் இருக்கணும், இது நல்லது, இது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து 6th சென்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் அவங்கள மேனிப்புலேட் பண்ண முடியும். நம்ம வந்து நம்மளோட ஒரு சைடுக்கு அவங்கள இழுத்துக்க முடியும். அவங்களோட இமோஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். ஆக்சுவலி அது தானே தப்பு. ஸோ எவ்ரி ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் தேர் ஓன் இமோஷன்ஸ். அவங்களோட லைஃப் அவங்களுக்குள்ளே இருக்கிற தப்பு என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சதுன்னா அவங்களா சரி பண்ணிப்பாங்க. நம்ம அதில் போய் தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ எகெயின் நான் வந்து சொல்லிக்கிறேன், ட்வின்னோட கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரே இங்கே இப்போ கிடையாது. அது ஒரு ஃபேக்டர், இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்டராக வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கம் டு யோர் சோல் ஃபார்ம், பி ஹாப்பி வித் யோர் செல்ஃப். இந்த உலகத்தில் ஒரு சோல் எப்படி தனியாக வந்ததோ அந்த ஒரு ஃபார்மில் தனியாக சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுங்க. வாழ்வீங்க நீங்கள் கண்டிப்பாக. அந்த பிளேஸ்க்கு வரும்போது தானாக வரும் உங்களுக்கு தேவையான லவ் எல்லாமே. ஸோ இப்போ வந்து டோன்ட் வரி அபவுட் திஸ். எகெயின் அண்ட் எகெயின் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா இந்த கமெண்ட் வந்து காலையில் ஒரு கமெண்ட் வந்துச்சு, ஈவினிங் ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஸோ அத்தனை மணி நேரமும் இதையே மண்டையில் போட்டு ஓட்டிகிட்டு இருந்ததுனால தான் திரும்ப அதே கமெண்ட்டு திரும்ப வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஸோ அதனால தான் நான் நினச்சேன். அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. இந்த ஜேர்னி உங்களுக்கு ஹாப்பினஸ் தான் கொண்டு வரும். உங்கள் கர்மாவை போக்குறதுக்காக அந்த பர்சன் வந்தாங்கன்னு தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் கர்மாவை போக்குறதுக்காக உங்கள் லைஃப்பில் உங்கள் சோல் வந்து டிசைட் பண்ணி வந்த ஒரு விஷயம் இது. ஸோ அந்த பர்சன் இங்கே எந்த ஒரு விதத்துலேயும் உங்களுக்கு எந்த ஒரு தப்பான விஷயமும் பண்ணுறவங்க கிடையாது.
வெளியில் இருக்கிற யாருமே நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. நம்ம தான் இந்த ஜேர்னியில் வந்து தானாக நம்மளா வந்து நம்ம சேஞ்சஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இல்லைனா கூட ப்ளேம் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.